ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீ நான் காதல் என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் எமோஷனலான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். அபி வந்து சுந்தரி பண்ண எல்லா தப்பையும் ஆதாரத்தோடு நிரூபித்ததுக்கப்புறம் சுந்தரி ஒரு கட்டத்தில் ஆமாம் எல்லா தப்பையும் நான் தான் பண்ணேன், ஆகாஷ் வந்து பணக்கார வாழ்க்கை வாழணும்னு நான் நினச்சேன், ஆனால் அந்த அணு வந்து கல்யாணம் பண்ணதுனால எல்லாமே வீணாக போச்சு, அந்த கோவத்தில் தான் இப்படி பண்ணிட்டேன், எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சுந்தரி வந்து பயங்கரமாக நடிக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கான எபிசோடில் சுந்தரியோட நடிப்பு ரொம்பவுமே கேவலமாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். நடிக்கவே தெரியாமல் நடிக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். மற்ற ஆக்டர்லாம் சூப்பராக நடிக்கிறாங்க. சுந்தரி இன்னைக்கான எபிசோடில் பார்த்தோம்னா ரொம்ப பார்த்தா சிரிச்சுக்கிட்டே அப்படியே வந்து பாவமாக நடிக்கிற மாதிரி நடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னாக்கா ராகவ் ஒரு கட்டத்தில் ரொம்ப கோவப்பட்டு என்கிட்ட பேசாதீங்க அப்படின்றாங்க, லட்சுமி பாட்டியும் பேசாதீங்க அப்படின்றாங்க. அபியோட அப்பா அம்மா வந்து அவங்க அத்தை எல்லாருமே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க வருத்தப்பட்டு. அணு வந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க. ஆகாஷ் ரொம்ப ஆக்ரோஷமாக பேசுகிறாங்க. இந்த நேரத்தில் தான் பார்த்தோம் அப்படின்னா முரளி ஒரு பக்கத்து அப்படியே நடுங்கி போய் நிற்கிறாங்க. ஆனால் இன்னைக்கான எபிசோடோட ஹீரோ பார்த்தோம் அப்படின்னா மனோகர் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா கியூட் மாமா வந்து செம அதிரடியாக வந்து சுந்தரி கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இப்போ வந்து எல்லாரும் வீட்டை விட்டு போகிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லும்போது இப்போ பாட்டி எல்லாம் பதறிக்கிட்டு இருக்காங்களா, அந்த நேரத்தில் வந்து பார்த்தோம்னா சுந்தரி நீ எதுக்கு போகணும் நான் பண்ண தப்புக்கு அப்படின்னு கேட்கும்போது இப்போ மனோகர் வந்து கரெக்டாக சொன்னேன், நீ பண்ண தப்புக்கு நீ தான் வீட்டை விட்டு வெளியில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சுந்தரியை வந்து அப்படியே கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போய் வீட்டை விட்டு வெளியில் தள்ளி கதவை மூடிடுறாங்க. யாரும் எதுவும் பேசக்கூடாதுன்னு சொன்னதுனால மனோகர் வந்து செம போல்டாக அந்த விஷயத்தை செஞ்சிடறாங்க. முரளிலாம் அப்படியே நடுங்கி போய் நிற்கிறாங்க. ஆனால் அப்போ கூட பார்த்தோம்னா சுந்தரி வந்து திருந்துற மாதிரி இல்லை, அபி இந்த நிலைமைக்கு நீ தானே காரணம், உன்னை நான் பழிவாங்க விட மாட்டேன்னு சொல்லி ஆக்ரோஷமாக பேசிக்கிட்டு தான் அப்படியே தெருவில் நடந்து போகிறாங்க. இப்போ பார்த்தோம்னா ஆகாஷ் வந்து அணுகிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாங்க, இனிமேல் உன்னை நான் விட மாட்டேன் நல்லபடியாக பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. இப்போ சுந்தரி ஆக்ரோஷமாக போயிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தா அபியோட அப்பா அம்மா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, இனிமேல் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், கொலைப்பழி மட்டும்தான் அணு மேலே போடல அப்படின்னாங்க. ஆக மொத்தத்தில் அடுத்து கொலைப்பழி விழுவுற மாதிரி ஏதோ ஒரு ஸ்கிரிப்ட் வரப்போகுது, அது சம்மந்தமாக நம்ம அடுத்து பேசலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா சுந்தரி கோவப்பட்டு அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சுசீலாங்கிறவங்க ஏற்கனவே எபிசோட் பார்த்தவங்களுக்கு தெரியும். அவங்க அத்தை இருக்காங்கல்ல, அந்த சுசீலாவோட மாமியார் இருக்காங்களா, அவங்க வந்து பயங்கரமான ஆளாக இருக்காங்க. கரெக்டாக இந்த சுந்தரி பண்ண தப்பை குத்தி காட்டி பேசி நல்லா வந்து வேலை வாங்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த சுசீலாவை கை கால் அமுகிறது கூப்பிட்றாங்க. அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க, நீ நினைக்கிற மாதிரி லட்சுமி அம்மா மாதிரி உங்கள் மாமியார் மாதிரிலாம் எங்கள் மாமியார் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. நான் தெரியாமல் இங்கே வந்து மாட்டிக்கிட்டணும் அப்படிங்கிற மாதிரி சுந்தரி யோசிக்கிறாங்க. அதோட பார்த்தா இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸை தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.